வழியில் நான் உன் மாமனாரை பார்த்தேன்ப்பா. எங்க அப்பாவியா பாத்தீங்க மாமா? ஆமாம்மா, ஜெகநாத சம்பந்தியை தான் பார்த்தேன். சரி, வழியில ஜெகநாத சம்பந்தியை பார்த்த, அவர் என்ன சொன்னாரு? அண்ணே, அவரு மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்காருண்ணே. எங்க அப்பாவா? அவரு இப்பதானே மாமா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாரு. ஆத்தா, அவர் ஏதோ பேச வராரு, கொஞ்சம் முழுசா பேச விட. நீங்க சொல்லுங்க. கோபி, திருப்பூர் போய் இருந்து தொழில கவனிச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே. ஆமா சித்தப்பா, என்னால இப்பெல்லாம் போய் இருக்க முடியாதுல்ல அங்க. ஏன்பா, அது நீ அவங்களுக்கு முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. என்ன சித்தப்பா பேசுறீங்க? இந்த பேச்சு எப்போ வந்துச்சோ அப்பவே ஆரம்பத்திலே மாமாட்ட என்னால திருப்பூர்ல எல்லாம் போய் இருக்க முடியாதுங்கிற தெளிவா சொல்லிட்டேன். என்ன மலரு? ஆமாங்க, இப்ப எதுக்கு அப்பா இத பத்தி பேசுறாரு? அப்பா அப்படி பேச மாட்டாரு. அப்பா இவரா வந்து சொல்றாரா? இவருக்கு அப்படிப்பட்ட குணம் இருக்கா என்ன? இந்த பாரு மீனாட்சி, மலர் அப்படி சொல்லல. இப்ப எதுக்கு அந்த பேச்சு வந்ததுன்னா மலர் கேக்குது. அண்ணே, நான் சொல்றேன். இப்ப கோபி, இப்போ ஒன்னிய நம்பிதான் அவர் இந்த தொழில ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல சித்தப்பா, சிவாவை நம்பித்தான் மாமா இந்த தொழிலே ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ரைட்டுப்பா. ஆனா நீயும் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ மலரோட அண்ணனும் அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரமே. சிவா மாப்பிள்ள மட்டும் அங்க கஷ்டப்படுறாரு. கோபி மாப்பிளையும் கூட இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு அவரு நினைக்கிறாருப்பா. இந்த பாரு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நீ இப்ப திருப்பூர் போய் இருக்கிறது தான்ப்பா கரெக்ட். இல்ல சித்தப்பா, என்னால அங்கெல்லாம் போய் இருக்கலாம் முடியாது. என்ன கோபி பேசுற? எவ்வளோ பணத்தை கூட்டி இந்த தொழில ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மருமகனா அதை நல்லா முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு தானே. உனக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அண்ணி, என்ன நீங்க சொல்லுங்க. நீ ஆமா, நமக்கு மகனா இருந்தா மட்டும் போதுமா? மாமனார் வீட்டுக்கு நல்லபடியான மருமகனா இருக்கணும். கோபி, எனக்கும் அதுதான் சரின்னு படுதுப்பா. நீ மலரையும் கூப்பிட்டு அங்கேயே போயிருக்கிறது தான் நல்லது. யாருக்கு நல்லது? என்னங்க நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் கேக்குறேன், யாருக்கு நல்லது சொல்ல. நாளைக்கு பிசினஸ் நல்லா வந்தா கோபிக்கும் மலருக்கும் நல்லது. நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்து நீ சொல்லல, நான் சொல்ல முடியுமாச்சு. அப்புறம் என்ன கோபி, அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல. நீயும் மலரும் அங்க போய் இருந்து தொழில நல்லபடியா கவனிச்சுக்கங்க. இங்க பாருங்க சித்தப்பா, என்னால இந்த வீட்டை விட்டுட்டு, கடையை விட்டுட்டு, கச்சேரியை விட்டுட்டு அங்கெல்லாம் என்னால போய் இருக்க முடியாது. அது போக அங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு சித்தப்பா. கோபி, அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அந்த சிக்கல் எல்லாம் நீ அங்க இருந்தா சரியாகும்னு தான் அவங்க ஒன்னே அங்க அனுப்புறதுல குறியா இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, மகேஷ் மாப்பிளைக்கு கார் வாங்கி தொழில் பண்றதுக்காக கொடுத்தாரு. செல்வரங்கம் மாப்பிள்ள, நான் கார் ஓட்ட முடியாது, வேற யாராவது வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உன் மனசு எப்படி இருக்கும்? என்ன சித்தப்பா சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? எங்களுக்கு கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்டது அவங்க. அது மாதிரி எனக்கு திருப்பூர்ல தொழில ஆரம்பிச்சு கொடுங்க நான் கேட்கலையே. அப்புறம் எதுக்காக நான் திருப்பூர் போகணும்? விதண்டாவதமா பேசக்கூடாது கோபியே. நீ அவசியம் அங்க போய் தான் ஆகணும். ஆமா இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளோ லட்சமா பணத்தை கொட்டி நாளைக்கு அந்த தொழில் தப்பா போச்சுன்னா உன்னைய மாமனார் எப்படி பாப்பாரு? அத கூட விடுப்பா. அந்த தொழில் நஷ்டமா போறதுக்கு நீ காரணமாயிர மாட்ட? உன் மனசாட்சி உனக்கே உறுத்தலா இருக்காதப்பா? சொல்லுப்பா, உனக்கு உறுத்தலா இருக்குமா இருக்காதா? ஏங்க இப்படி அபசகனமா பேசுறீங்க? என் புள்ள மலரை கூப்பிட்டு அங்க போவான். ஏன் மலரு, ரோஹிணி கிட்ட நீ போன்ல பேசுறப்போ நானும் தான் கேட்டேன். நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும்போது நீதாமா புருஷனை கூட்டு போகணும். என்னதான் இருந்தாலும் அது உங்க அப்பா பணம், உழைச்ச காசு இல்லையா? சரி, மயிலும் மீனாட்சியும் பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம். கோபி, நீ மலரை கூட்டிட்டு திருப்பூருக்கு போய்தான் ஆகணும். அப்பா. ஆமா கோபி, கொஞ்ச நாள் தானே. நீ போய் தொழில் கொஞ்சம் வளர்ந்த உடனே நீ திரும்பி வந்துடலாமே. இல்லப்பா, நான் சொல்றதை கேளுங்க. திருப்பூர் இரு கோபி, இவ்வளவு நேரம் இவங்க நீங்க ரெண்டு பேரும் திருப்பூர் போங்கணும் போங்கன்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் உறுதியா ஆணையா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் திருப்பூர் போய் தங்கி இருந்து தொழிலை கவனிக்கணும். ஆமா சொல்லிட்டேன்.
இவங்க 2 பேரும் திருப்பூர்ல போய் இருன்னு நான் சொன்ன உடனே மீனாட்சி முகத்துல வந்த சந்தோஷத்தை பாத்தீங்களா? அதே மாதிரி மயிலுக்கும் மீனாட்சிக்கும் நீங்க திருப்பூர்ல போய் இருக்கிறதுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குப்பா. அவங்க மாத்தி மாத்தி பேசுறதுலயே எனக்கு தெரிஞ்சது. அப்படி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்போது நாம ஏன் கெடுப்பானே? அப்பா அவங்க 2 பேரும் பேசுனது சரி, ஆனா நீங்களே எங்க 2 பேரும் திருப்பூருக்கு போங்கன்னு சொன்னதான்ப்பா ஆச்சரியமா இருக்கு. ஆமாப்பா, நான் சொன்னதுக்கு 3 காரணம் இருக்கு. முதல் விஷயம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ அங்க போய் இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான். நீ இருக்கிறதுல, நீ இங்க இருக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு, அசௌரியங்கள் இருக்கு. அதனால நீ திருப்பூர்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அது ஏன் கெடுப்பானே? நீ அங்க போய் இருக்கிறது நல்லதுதான்ப்பா. சில சமயம் பக்கத்துல இருக்கும்போது ஒருத்தரோட அருமை தெரியாதுப்பா, தூரமா இருந்தா தான் தெரியும். இதான் முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, உன் மாமனாரு உன்னை நம்பித்தான் பணம் போட்டிருக்காரு. அவ்வளவு பணம் போட்டிருக்கும் போது உன் பங்களிப்பு இருக்கணும் இல்லையாப்பா? அதுக்காகவாவது நீ அங்க போய் இருக்கணும்ப்பா, அவசியம் இருக்கணும். இது 2வது காரணம். மாமனாருக்கு மருமக செய்ய வேண்டிய கடமை. 3வதா, நம்ம வீட்டுல தான் மாத்தி மாத்தி பிக்கல் பொண்ணுங்கள் இருந்துகிட்டே இருக்கு. நீ மலர் என்னத்தை கண்டீங்க? இத்தனைக்கு இந்த பொண்ணு மாசமா இருக்கு. சந்தோஷப்படுற அளவுக்கு என்னப்பா வீட்டுல நடக்குது? எல்லாம் பிரச்சனையா தானே இருக்கு. அண்ணன் வந்தவுடன் இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கு. நானும் வந்துட்டேன்னு கூட. அதனால்தான் இது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கையை கொஞ்ச நாள் நீங்க வாழணும். அதுக்கு இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கங்க. நீங்க அங்க போறதுதான் சரின்னு எனக்கு தோணுது. 2 பேரும் திருப்பூர் போயிட்டே வந்துருங்க, புரியுதா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு. எங்க ஒரு விஷயங்க, நீங்க உங்க அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் கிளியரா பேசிடுங்க. என்ன மலர்? ஆமாங்க, அதாவது அவர் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கல. அவர் ஒரு பார்மா இருக்காரு. பண விஷயம், பொருளாதார ரீதி இதெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க 2 பேரும் நான் ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் போய் பார்த்தேன். நீங்க ஒதுக்கி வைக்கலாம், ஆனா நான் இந்த காரணத்துக்காக தான் போனேன்னு. நீங்க எந்த காரணத்துக்காக போனீங்களோ, அவங்க கிட்ட என்ன பேசுனீங்களோ, இது எல்லாத்தையும் நேரடியாவே நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க தப்பு தப்பா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால நீங்க நேரடியாவே அவரை பார்த்து இந்த காரணத்துக்காக தான் போனேன் பேசுனேன்னு அவர்கிட்ட பேசுறதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அத்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, மாமா ஒரு மாதிரி சொல்லுவாரு, இப்போ புஷ்பாமாவும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இது எல்லாத்த விட நீங்க நேரடியா அவரை பார்த்து பேசினா எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுது. பேசிடுங்க. சரி, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் பிரேஸ்வரன் மாமா வீட்டுக்கு போய் பிரசாத் நான் பார்த்து பேசுறேன். வா. கோபி நிற்கிறான், ஆட்டோ நிறுத்துங்க. சரிங்க, வாங்க. கோபி, என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? பிரசாத்தை பார்க்கணும் போல இருந்ததுப்பா, அதுதான் புறப்பட்டு வந்தோம். ஏமா அவசரப்படுறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்க வரதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு. என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்லமா. நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, இவதான் கேட்கல. இல்ல கோபி, நாங்க ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டோம். பிளான் போட்டுட்டு இருக்கேன், போட்டு வந்துடுறேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யாரு? என்ன மகா, என்னாச்சு? பாருங்க. என்னம்மா? அப்பா, குற்றாலத்துல இருந்து அந்த 2 பேரும் கோபி அண்ணா கூட்டி வந்துட்டு இருக்காரு. யார் 2 பேரு? பாபு மாமாவும் ராணியட்டையும் தான். இல்லப்பா, நாங்க ஒரு தடவை பார்த்தோம்னா எங்க மேல இருக்கிற கோவம்லாம் அவனுக்கு போயிடும்பா. இது அதுக்கான நேரம் இல்லம்மா. அதனாலதான்ப்பா சொல்றேன், ஒரு தடவையா. என்னடா வேணுன்னே குட்டி கலாட்டம் பண்றியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு வேண்டாதவங்க இவங்க. இவங்கள நானே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாம நீ இவங்கள போய் குற்றாலத்துல பாத்துட்டு வந்திருக்க.
போன்ல தினமும் பேச்ச கண்டினியூ பண்ற. இதெல்லாம் உனக்கு பயந்து போய் தான் உன் சங்காத்தமே வேண்டான்னு நான் இங்க வந்து இருக்கேன். இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. ஏண்டா இது யாரா? இது யாரு? உன் கூட பிறந்த அண்ணன் தானே? இது யாரா? சின்ன வயசுல இருந்து உன் கூடவே வளர்ந்த உன் அத்தை பொண்ணுடா. இவங்க 2 பேரும் நல்லா இருக்க கூடாதா? இவங்க 2 பேரும் உன் விரோதிகளா? இத பாருடா, இவங்களை என் வீட்டுல வச்சுக்கலடா. வேணும்னா தனியா வீடு பிடிச்சு வச்சிடுறேன். அங்கேயும் இவங்களை அங்க கூட்டு போயிடாத. இல்ல மாமா, நான் இவங்களை கூட்டிட்டு வாய மூடுறா. இந்த எண்ணத்துக்கு நீ விலகவே மாட்ட. அம்மா, உங்க வாயால அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா, சொல்லாதீங்க. கோபி எங்களை கூட்டிட்டு வரலம்மா, நாங்களாதான் கிளம்பி வந்தோம். இன்னும் உண்மையை சொல்லணும்னா நாங்க வந்தது கூட கோபிக்கு தெரியாதும்மா. ஓஹோ, எல்லாரும் சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி இங்க சந்திச்சுக்கிட்டீங்களா அப்போ? ஆமாம்மா, நாங்க ஆட்டோல வரும்போது தற்செயலாதான் கோபியை பார்த்தோம். உங்க வயசுக்கு நீங்க போய் பேசாதீங்க. தற்செயலா இங்க வந்திருந்தீங்கன்னா நாங்க இங்க இருக்க தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் சொல்லி தானே தெரிஞ்சிருக்கணும். இல்லம்மா, நீங்க இங்க இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதத்தான் நானும் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க இங்க இருக்கோம்னு உங்களுக்கு இவர் தானே சொன்னாரு. நீங்க எங்களுக்கு கெடுதல் பண்ற அளவுக்கு நாங்க என்னத்தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணோம்? இங்க பாரு மகா, இப்ப நான் சூழ்நிலை கைதியா இருக்கேன். இப்ப நான் உண்மையை சொன்னா கூட நிச்சயமா எடுபடாது. ஏய், என்னடா கையும் காலமா மாட்டிட்ட உடனே சூழ்நிலை கைதி அது இதுன்னு டைலாக் விடுற? அதுவும் உன்னை பார்க்கணும்னு தயா வந்தோம். நான் தான் உங்க எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து எனக்கு இம்சை கொடுக்குறீங்க? ஐயா, எங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் உனக்கு போகலையா? நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு இன்னும் எனக்கு கோபம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்ப எங்க 2 பேருக்கும் மன்னிப்பே கிடையாது ஐயா. நீங்க பண்ண காரியத்துக்கு இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எங்களை நீ மன்னிக்க வேண்டாம்ப்பா. எங்களை உன் கூட நீ சேர்த்துக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். ஆனா இங்க எங்கேயாவது ஒரு குடிசையில இருந்துகிட்டு நீ நடந்து போறத பார்த்துக்கிட்டு நாங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்துடுறோம்ப்பா. உண்மையிலேயே உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியலையா? எங்களை நம்பியா? எப்படி நம்புறது சொல்லுங்க? எப்படி என்ன பார்க்காம இருக்க முடியலையா? ஏன் இப்படி புழுகுறீங்க? நான் தான் மீனாட்சி அம்மா மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து சொல்லாம கொல்லாம இந்த வீட்டை ஊட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு நேரா குற்றாலத்துக்குள்ள போனீங்க. அப்ப நான் என்ன துடி துடிச்சேன் தெரியுமா? என் கால்ல அடிபட்டு தையல் போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு வந்தேன். டாக்டர் என்ன நடக்க கூட கூடாதுன்னு சொன்னாரு. வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு பதறி போய் எங்க போனீங்க ஏது போனீங்கன்னு தெரியாம ஒவ்வொருத்தரோட செல்லுக்கு நான் போன் பண்ணேன். ஆனா எல்லாரும் போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க. என்னமோ ஏதோன்னு தெரியலன்னு கால்ல ரத்தம் சொட்ட சொட்ட நேரா கிளம்பி குற்றாலத்துக்கு வந்தேன். அப்ப மட்டும் என்ன பார்க்காம இருந்தீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு வலிக்குது? எனக்கு வலிக்குது, இங்க வலிக்குது. அப்ப இது நடிப்பு தானே? தப்புதான்ப்பா, நிச்சயமா தப்புதான். ஆனா இது எல்லாமே உன் மேல வச்சிருந்த பாசத்தினால வந்த தப்புப்பா. ஆனா அத நடிப்புன்னு சொல்லிடாதப்பா. ஆசை பாசம்னு இது வரைக்கும் நீங்க போட்ட வேஷம் எல்லாம் போதும். இப்ப நீங்க ஊரை பார்த்து போலாம். கேட்டுக்கடி, கேட்டுக்க. ஏண்டா எங்களை பார்க்க வந்தேன்னு கால்ல இருக்கிறத கைதி அடிக்கிற மாதிரி கேட்கறான். பாடி போலாம். நம்பாத பாவம், இந்த தம்பிக்கும் கெட்ட பேரு. ஏப்பா பிரசாத், பாசத்தினால நாங்க பண்ண தப்ப திரும்ப திரும்ப சொல்லி காட்டாத. நாங்க அப்படி பண்ணதுக்கு காரணம் உன்னை விட்டு கொடுக்க முடியாம உன் மேல வச்சிருந்த பாசத்தினால செஞ்சதுடா. அந்த பாசத்தையே வேஷன்னு சொல்லி கொச்சப்படுத்திட்டியடா. இப்ப சொல்றேன்டா, இனிமே நீ எங்களுக்கு வேண்டாடா.
என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம பிரசாத்துங்க. அடி ஏண்டி நீ வேற? பிரசாதா நம்ம பிரசாத். இனிமே பிரசாத் பிரசாத் சொல்லி என்ன கொல்லாத. வாடி கிளம்பலாம். இல்ல இல்ல, என் பிரசாத் கிட்ட பேசாம நான் இங்கிருந்து வர மாட்டேன். தொலைடி, நீங்க தொலை. உன்னையும் இந்த காரைக்குடியில தலைமுழிட்டு நான் போறேன். யோ நிறுத்தியா? என்ன உங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி டிராமா பண்றியா? எங்க வீட்டுல யாரா இருக்குன்னு கூட இந்த தெருவில் இருக்கிற யாருக்கும் தெரியாதியா? நீங்க 2 பேரும் ரோட்ல சண்டை போட்டு கத்தி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? மாமா, இன்னும் இவங்க இங்க இருந்து நம்மள அசிங்கப்படுத்தாம முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க. கேட்டியா அடி, கேட்டியா? இருக்கு பிரசாத், நாங்க உன்னை கேவலப்படுத்துறோம் ஐயா. சரி, அதை விடுப்பா. இனிமே நாங்க உனக்கு தேவையில்லையாப்பா? இனிமேல் எனக்கு தேவை, எனக்கு முக்கியம் எல்லாமே என்ன பெத்தவங்க தான். அப்போ நான் உன் அம்மா இல்லையா? என்ன பெத்த மீனாட்சி அம்மா தான் எனக்கு அம்மா. பிரசாத், என்னடி பிரசாத் 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 புள்ள பாசத்துல அழுதுகிட்டு இருக்க? அவன் தான் சம்பட்டி எடுத்து உச்சந்தலையில அடிச்சா மாதிரி நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. பெத்தவங்க தான் முக்கியம்னு. பாசத்துல மறுகிக்கிட்டே இருக்கியே. ஏண்டி நீ அவனை பெத்த? பாத்தீங்களா? கேட்டார்ல, நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, நீயா பெத்தன்னு. மாப்பிள, இவங்க எப்ப வேணாலும் உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் காரியம் ஆகணும்னா எப்ப வேணாலும் ஓடி வந்து நிப்பாங்க. நம்பிராதீங்க. இதெல்லாம் நடக்கிறது நல்லதுக்கு தான் மாப்பிள. கடவுளே யாராரு எப்படி எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கையை காமிக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கணும் மாப்பிள. காசு பணம் வேணும்னா வளர்த்த கடமைக்கு கொடுத்துட்டு தூரத்திலே வச்சுக்காங்க. அதான் மாமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என் முகத்திலேயே முடிக்காதீங்க, காசு பணம் வந்து சேருன்னு. ஐயோ, மறுபடியும் காசு பணம் சொல்லிட்டு இருக்க பாரு. அப்பா, என்னப்பா நீங்களும் வார்த்தையை விட்டுட்டீங்களே? என்ன கோபி பண்ண சொல்றேன்? இவன் மேல நாங்க வச்சிருக்கிற பாசம் இவருக்கு தெரியல. நானும் கோமா பேசினேனே தவிர இவனை விட்டுட்டு எங்களால இருக்க முடியல. செத்துருவேன் கோபி, செத்துருவேன். இவன் பேசின அத்தனை பேச்சையும் கேட்டுட்டு நிக்கிறேன் தெரியுமா? கடைசியில ஒரு தடவை அவன் வாயால அப்பான்னு கூப்பிட மாட்டான்னு தான்ப்பா. அவன் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவன் எங்க புள்ளதான்ப்பா. ஆனா அவன் இப்ப பேசுற பேச்சு சின்ன பிள்ளைகளை கடத்திட்டு போய் கைய கால உடைச்சி பிச்சை எடுக்க விடுறவங்கள மாதிரி பேசுறான். சபாஷ். இவ்வளவு கேவலமா நீங்க என் மாப்பிள்ளை பத்தி பேசுறீங்கன்னா இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருக்குதானே செய்யுது. போதுங்க, போதும், பேசாதீங்க. நாங்க கிளம்புறோம். இதெல்லாம் நடக்கணும்னு, இப்படி எங்க மகனை பார்க்கணும்னு, அவன் இந்த ரோட்ல வந்து இப்படி எங்களை பேசுறது எங்க காதால கேட்கணும்னு எங்களை அவன் உசுரோட வச்சிருக்கானே, அவனை சொல்லணும், அவனை சொல்லணும். அப்பா அழாதீங்கப்பா, அப்பா அழுகாதீங்கப்பா, சொன்ன கேளுங்க. ஐயா கோபி, யோகி சிகாமணி, நீங்க பண்ண வேலை மொத்தமா எப்படி வந்து நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கல்ல. உங்களுக்கு தான் யார் மனசு கஷ்டப்பட்டாலும் தாங்கிக்க மாட்டீங்களே. பாவம் பெரிய மனுஷன் ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்காரு. எப்படி நீங்க கூட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நீங்களே கூட்டு போய் பஸ் ஏத்தி விடுங்க. மாப்ள, நீங்க வாங்க மாப்ள. பிரசாத், பிரசாத் இல்லையா? பிரசாத், பிரசாத் வாங்க சொல்றேன்ல. பிரசாத், எங்க போறாங்க?